Let's cook. Let's eat. இப்போ வாங்க பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த காரமே சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வச்சுருக்க உப்பில் வந்து பாதி உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கோட் பண்ணுற மாதிரி, எல்லா பக்கமும் கோட் பண்ணுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இந்த பன்னீரெல்லாம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உள்ளே சேர்க்கும் போது பன்னீர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதை வந்து நம்ம பிரித்து விட்டுறணும். சொன்ன மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது பிரித்து விட்டுருங்க. இது வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம வந்து எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வந்து அடுத்து நம்ம பெப்பர் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் வச்சுருக்க பட்டையும் கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போலவே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மல்லித்தூள், அப்புறம் மிளகுத்தூள், நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த உப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போயிடுச்சு. அடுத்து இது கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா குக் ஆகட்டும். இது பாருங்கள், கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துட்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சுருண்டு வர வரையே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவை போட்டு பன்னீரோட நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கோட்டாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வந்து ஃபுல் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதோ ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா அது கூடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.